ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் சின்னதாக ஒரு கேப் டவுன் தான். சின்னதாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் நினைக்கிறேன் டவுன் போயிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஒரு கான்ட்ரா வியூ வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான். பட் அந்த கான்ட்ரா வியூலையுமே நம்மளை குழப்புற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நேற்று நைட்டு எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 1500 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது என்ன தான் நீங்கள் மார்க்கெட்டை பிடிச்சி ஏற்றினாலும் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து செல் ஆகும். பட் இன்னையோட கேம் கண்டிப்பாக அப்சல்யூட்டாக சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கான கேமு தான். ஓகேங்களா, ஏற்றினதும் அதுக்கு தான், இறக்குனதும் அதுக்கு தான் அப்படின்றது தான் சொன்னோம். 84,000 புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 1,10,00,000 கான்ட்ராக்ட் ஏறி அந்த 1 கோடியுமே அன்வைண்ட் ஆனது இன்றைக்கி நடந்தது. 1 மணி வரைக்கும் அதில் 1 கோடி கான்ட்ராக்ட் இருந்தது. பட் மார்க்கெட் வந்து கீழே விழும்போது மொத்தமும் காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அப்சல்யூட்டாக இன்னையோட கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி கேம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 11 மணிக்கே 11:30க்கே நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். அழகாக அந்த சேஞ்ச் இன் ஒய் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிற விஷயம் ஆக்சுவலாக மார்க்கெட் ஏறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது அப்போ பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் சரி, நிஃப்டியில் சுத்தமாக கால் செல்லிங்கே கிடையாது. எங்கே போச்சு கால் செல்லிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் அன்வைண்ட் ஆகி கிடக்கு. ஸோ இதுக்கு காரணம் எல்லாம் போய் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. ருப்பியில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன், ருப்பியில் வந்து நல்ல ஒரு கெயின் வந்து ஆக்சுவலாக இருந்தது. மார்க்கெட் வந்து மேலே போகும்னு எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. பட் மார்க்கெட் பெருசாலாம் போகலை அப்படின்றது தான். டெக்னிக்கலாக இன்றைக்கி மார்க்கெட் நியூட்ரல் அப்படின்றது தான் சொல்லணும். ரேஞ்சு ட்ரேடிங் தான் நாளைக்கும் இருக்குங்க. பிகாஸ் நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம் 205 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 783 வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்குள்ளே ட்ரேட் ஆக வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஸ்கியூ வந்து நல்லா ஒய்டாக இருக்குங்க. 200 300 பாயிண்ட்டுக்கு போனாலும் ஐவி பெருசாக ஏறுற மாதிரி தெரியல. கீப்பான இந்தியா விக்ஸும் இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால பெரிய அளவு வந்து மூமெண்ட்டில் மார்க்கெட் வந்து இருக்காது. அப்படியே மூமெண்ட் இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். ஸோ சென்செக்ஸ் இன்றைக்கி கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். மேலேயும் போச்சு, கீழே வந்தது. ஸோ பொசிஷன் அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண வச்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் 2-3 அயன் ஃப்ளைலாம் போட்டு விட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி லோவர் விக்ஸில் லோவர் வால்டலிட்டியில் என்ன மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எடுக்கலாம். நீங்கள் அயன் ஃப்ளை மாதிரி தான் எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு ஃபிக்ஸ்டு ரிஸ்க்கு, ஃபிக்ஸ்டு கெயின் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எடுத்து முடிஞ்சால் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி எடுக்கலாம். நமக்கு நேரம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அங்கே கன்சாலிடேட் ஆகும்போது நல்ல ஒரு அந்த ரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே கிடச்சிரும். சின்ஸ் ரேஞ்சும் சின்னது, ரிஸ்க்கும் வந்து ஓரளவு மாட்ரேட்டாக இருக்குது. வேறு வழி கிடையாது. ட்ரேட் பண்ணுறது வந்தால் இப்படி தான் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு இன்ட்டு. இன்றைக்கி எண்ட் ஆஃப் இஓடியில் 82 ஸ்டாக் லாங் சைடும் 104 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடு இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் ஷார்ட் சைடு மார்க்கெட்டு இல்லைன்னா ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஷார்ட் சைடில் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸும் கொஞ்சம் லாங் அன்வைண்டிங் மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். கான்ட்ராக்டில் நல்ல ஒரு ஷேடு, அந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்லேயே நல்ல ஒரு பாயிண்ட் ட்ராப்பும் இருக்குது அப்படின்றதுனால லாங் அன்வைண்டிங் பெருசாக அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நைட் 7 மணிக்கு யூஎஸில் நியூஸு, மேபி அந்த நியூஸ் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே சிபிஐ டேட்டா வருது அப்படின்றதுனால 25,850 அட் த மணி வச்சுருக்கு. 8.5. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 250 பாயிண்ட் நீங்கள் கீழே போனாலும் மார்க்கெட் பயம் இல்லை. மார்க்கெட் மேலே ஒரு 250 பாயிண்ட் போனாலும் பயம் இல்லை. ஓப்பன் கிரவுண்டு. ஸோ கேப் அப்பு, கேப் டவுனு எங்கே போனாலும் ஈஸியாக வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு 26,000 1 கோடி இருக்குது, 25,900 ஒரு கோடி இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கோடி கணக்கெலாம் கிடையாது, எல்லாம் லட்சக்கணக்கு தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றதுனால இது வால்டலிட்டியான ஒரு ஸ்கியூ தான். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ரவுண்ட் அடிக்க தான் மார்க்கெட் வாய்ப்பு அப்படின்றது கிளியராக தெரியுது. இன்னையோட ஸ்டாடலில் நிஃப்டியில் சின்ன ஒரு ஸ்பைக்கு. இது எதுக்கு ஸ்பைக் அப்படின்றது தெரியல. 2.75 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது 215 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு லோ ஒரு 196 ரூபா வரையும் போயிட்டு அகைன் ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 10 ரூபா அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. பட் மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. சின்னதாக ஏதாவது கேம் ஆடுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது சேஞ்ச் இன் ஓஐ மட்டும் பார்க்கலாம். ஓவராலாக வந்து 0.677 முடிஞ்சிருக்கு. பிலோ 1. இது வந்து பெரிய நல்ல விஷயம்லாம் கிடையாது. பட் எண்ட் ஆஃப் இஓடியில் அவங்க பொசிஷன் எப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ராடே கேம் தாங்க. கிளியராக வந்து தெரியுது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எப்போது புட்டு வந்து டாமினேட் பண்ணிச்சோ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது, இட்ஸ் அ ஃபைன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் புட்டு மட்டும் கிட்டத்தட்ட
5.5 கோடி, கால் பாருங்கள் மைனஸில் தான் இருக்குது. இதை தான் நான் சொன்னேன், ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் ரெண்டுத்தையும் பிடிச்சி கரைச்சி விட்டாங்க அப்படின்றது தான். புட்டு ரொம்ப கரைஞ்சி போச்சு அப்படின்றது தான் சொல்லணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் தான் இருக்குது ஓவராலாக. இது வந்து இன்னையோட கேமு. இது வந்து ஓவராலாக கால் சைடில் ஒரு 16 கோடியும் புட் சைடில் ஒரு 11 கோடியும் இது வரைக்கும் நிஃப்டியில் ஓஐ வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டைம் 7 மேலே ஆகிடுச்சு. சிபிஐ டேட்டா வந்துருச்சுங்க. ஸோ 51 பாயிண்ட் கேப்பை கொடுத்துட்டான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அங்கே பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். இந்த விஷயம் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கமெண்ட்டாக போடுறேன். ஸோ டெலிகிராமில் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றின விஷயம் மட்டும் அங்கே நம்ம பார்க்கலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் இன்றைக்குமே வந்து கம்மியாகி மார்க்கெட்டில் பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 205 பாயிண்ட்டும், சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 783 பாயிண்ட்டை வச்சிருக்கு. ரொம்ப ப்ரீமியம் வந்து சுருங்கி போச்சு. அப்போ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி, அதுக்கேற்ற ஒரு ட்ரேடிங் தான் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேஞ்சாக தான் இருக்குங்க. ஸோ ஒரு 200 பாயிண்ட் மேலே போனாலும் 200 பாயிண்ட் கீழே போனாலும் மார்க்கெட்டில் பெரிய அளவு பயம் இல்லை அப்படின்றதுனால மார்க்கெட் ரவுண்ட் அடிக்க ரொம்ப இஷ்டப்படுது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லீவு டியூ டு கிறிஸ்மஸ் நினைக்கிறேன். பிஃபோராக வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ட்ரேடிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீமியம் ஆல்ரெடி 783 சுருங்கி போச்சு. ஒரு நாள் லீவ் இல்லை அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு மண்டே இல்லைனா டியூஸ்டே 2 நாள் வச்சு ஒரு ஆட்டத்தை மார்க்கெட்டில் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த லீவுக்கான வால்டிலிட்டியும் டைம் டிகேவும் முதலே உங்களுக்கு வந்து ஒரு பயமுறுத்தணும்ல. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக வந்து சொல்லிட முடியாது, நியூட்ரல் அப்படின்ற ஒரு வியூ தான். லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அது உடையும் போது ஒரு சைடு போகலாம். பட் நம்ம மார்க்கெட் உடைச்சாலும் மறுபடியும் ரவுண்டு தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் பர் டெக்னிக்கலாக இதை தான் சொல்லி ஆகணும், வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பிபி டைனமிக்கோடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. கான்ட்ராக்டில் ஒரு ஷேடு இருக்குது, இந்த பாயிண்ட்லேயும் நல்ல ஒரு ஷேடு இருக்குங்க. ஸோ இது வந்து லாங் அன்வைண்டிங் சொல்லுவாங்க. அங்கிட்ட இல்லாமல் இங்கிட்ட இல்லாமல் மார்க்கெட்டுக்கு எந்த சைடு போகணும் அப்படின்றது தெரியாமல் லாங்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. பிசிஆர் நிஃப்டி நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே தான் இருக்குது, பெரிய அளவு இல்லை. பட் மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் கதை வேறு. அது பாசிட்டிவாக ஒரு 0.68% ஏறி இருக்கான். கான்ட்ராக்டில் ஒரு சின்ன ஷேடு ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கலாம் அப்படின்ற கோணம் தான். பட் பெரிய அளவு அங்கே நம்ம கவுண்ட் பார்க்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி சின்ன ஒரு லாங்காக கூட இருக்கலாம். ஷார்ட் கவரிங் டூ சின்ன ஒரு லாங்காக இருக்கலாம் நிறைய ஸ்டாக்ஸு. அண்ட் தென் வந்து மிட் கேப்பில் இதுலேயுமே பாயிண்ட் தோய்வு இருக்குது. அண்ட் பிசிஆர் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால பேங்க் நிஃப்டியை தவிர்த்து மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருந்துகிட்டு இருக்குது. இது இந்த சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக வந்து 7 மணி ஆகலை. பட் இப்போ வந்து ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே ஒரு மூவ் பெரிய அளவு வந்திருக்கும் அப்படின்றதுனால எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து நெகட்டிவ் 10 பாயிண்ட் இருந்தது. பட் இப்போ ஒரு 52 பாயிண்ட் க்ரீன்கே போயிடுச்சு. பார்க்கலாம், மேபி இது வந்து ட்ரிகர் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 50-100 பாயிண்ட்டாக நாளைக்கு ஒரு கேப் கிடைக்கட்டும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நல்ல விஷயம் அப்படின்னா இந்த ருப்பி கெயின் ஆனது தான் மார்க்கெட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் தான் சொல்லுவாங்க மார்க்கெட் ரெக்கவர் ஆனது. பட் கம்ப்ளீட்டாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா எக்ஸ்பைரி கேம் தான். காலையில் ஒரு அடி சென்செக்ஸில், மத்தியானத்துக்கு மேலே ஒரு அடி அப்படின்றது தான் சொல்லணும். பட் வந்து டஃப்பான கேம் அப்படின்றது தான். நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம். ரொம்ப வினோதமாக இருந்தது இன்றைக்கி. கால் செல்லிங்கே இல்லை, ஏன்னு தெரில. ஓகேங்க, தூங்க போயிட்டாங்களான்னு தெரில. மேபி நாளைக்கு அதை விட டபுளாக வந்துடும். ஏன்னா புட் செல்லிங் மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ராடல் வச்சுருக்காங்க கிளவராக 25,800 25,900 கொஞ்சம் ஸ்ட்ராடல் இருக்குது. பட் நடுவுலாம் காணவே காணும். ஏன்னா அதை வச்சு தான் மார்க்கெட் அங்கிட்டான்னு போக வைப்பாங்க. பட் இன்றைக்கி பெரிய க்ளூலாம் இங்கிட்டு கிடைக்கல. ஓகேங்களா, அதனால தான் கீழே போன மார்க்கெட் மேலே வந்தது, மேலே போன மார்க்கெட் கீழே வந்ததா அப்படின்றத பார்க்கணும். எதிர்பார்த்த அப்சைடு வந்துச்சு, பட் ஆனால் பெரிய அளவு இல்லை அப்படின்றது தான். பட் கான்ட்ராவாக யோசித்தேன். ஓகே தான், பெரிய அளவு வந்து டிசப்பாயின்மெண்ட் இல்லை. பட் ஓகே, ஓரளவு நல்ல ஒரு விஷயமா இருந்தது அப்படின்றது தான். ஸ்கியூ அதே தாங்க, ரிமைன் சேம், மேலே கீழே இல்லாமல் ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான் அதுவுமே காட்டிக்கிட்டு இருக்குது. லோவர் வால்டலியில் மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது இந்தியா விக்ஸை வந்து பெருசாக எதுவும் சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு நியூட்ரலான வியூ தான் அது சொல்லுது. ப்ரீமியமும் கண்டிப்பாக ஸ்கியூவும் மார்க்கெட் வந்து ரவுண்ட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. நீங்கள் என்ன தான் பெருசாக கேப்பப் ஆனாலும் அடுத்த நாள் அப்படியே அடிச்சு விட்டுறானுங்க மார்க்கெட்டை. ஸோ
மார்க்கெட் ரவுண்ட் அடிக்க விருப்பப்படுது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஃபியூச்சரில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆப்ஷனில் செல் பண்ணுறாங்க ஹெவியாக. ஸோ ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக சின்னதாக ஷார்ட் இருக்க தான் செய்யுது. டியூ டு டெய்லி எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஷார்ட்டில் இருக்கிறோம். பிசிஆர் பார்க்கும்போதும் அதே வீக் தான். ஸோ எதுவுமே ஒரு 1க்கு மேலே வரல அப்படின்றதுனால ஸ்டில் இட்ஸ் ரிமைன் வீக் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள். நம்ம போகிற கண்டென்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 பேர்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அது அப்படி இல்லை. ஸோ பார்க்குறவங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ராடல் ரேஞ்செலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வியூ வேணால் சொல்லாமல் இருக்கலாம், வியூ வேணால் தப்பாகலாம். பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிற விஷயம் 1-2 விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு புது ஆள் வராங்க, புது ஆள் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும். நிச்சயமாக வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்காது அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.